பாஸ்போர்ட்டில் லாகின் பண்ணி உங்களோட பிவிடி வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களோட பிபிஎம் வந்து எடுத்தாச்சு. ஸோ அதில் முதல்ல வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த சர்வீஸ் டீட்டெயில்ஸ் வந்து யார் சர்வீஸ் பண்ணாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். இதில் வந்து அவங்களோட ஆர்மி நம்பர், அவங்களோட நேமு, லென்த் ஆஃப் சர்வீஸ், குவாலிஃபை சர்வீஸ், அதே போல் அவங்க எப்போ என்ரோல்மெண்ட் ஆனாங்க, எப்போ டிஸ்சார்ஜ் ஆனாங்க, எந்த காரணத்தினால டிஸ்சார்ஜ் ஆனாங்க, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல விதமான டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த சர்வீஸ் டீட்டெயில்ஸில் உங்களுக்கு ஏதாவது தவறாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இதோட அடிப்படையில் உங்களோட பென்ஷன் வந்து குறைவாகலாம். அதில் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவாலிஃபை சர்வீஸ். ஸோ இந்த குவாலிஃபை சர்வீஸ் வந்து நீங்கள் எந்த டேட்டில் என்ரோல்மெண்ட் ஆனீங்களோ அந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்கு வந்து ரிட்டைர்மெண்ட் ஆனாங்களோ ஸோ அந்த 2 தேதிக்கான இடைப்பட்ட காலம் தான் இந்த குவாலிஃபிகேஷன் சர்வீஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து கால்குலேஷன் பண்ணி சரியான முறையில் வந்து கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணீங்க. இது ஏன் நம்ம வந்து இந்த செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓஆர்ஓபி கால்குலேஷனில் லென்த் ஆஃப் சர்வீஸ் வச்சு தான் உங்களோட பென்ஷனை வந்து இங்கே கால்குலேஷன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அந்த கால்குலேஷனில்